பாயில்டு எக் ரோஸ்ட், சிம்பிள் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பழைய தோசைக்கல், அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது, ஆன் பண்ணலை. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சமாக பெப்பர். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். எக்கு மேலே வச்சாச்சு. லேசாக பரட்டிட்டு அந்த ஆயில் எக்கு ஃபுல்லாக கோட் ஆகட்டும். உப்பு ஆயில் இதெல்லாம் கோட் ஆகட்டும். ரைட். இப்போ இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுவோம். இது எப்படியும் பரட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 மினிட்ஸ் பரட்டினா போதும். ஏன்னா ஒரே இடத்துல வச்சோம்னா அது ஒட்டும், அதனால கொஞ்சம் அப்படியே பரட்டிட்டு இருக்கணும். அதிகபட்சம் 1 நிமிஷம் பரட்டியிருக்கேன், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் இதை நான் பாதியாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அடுப்பில் அதே சூட்டில் வைக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு சும்மா இந்த மசாலா கோட்டிங் ஃபுல்லாக அந்த முட்டையோட உள் போர்ஷனில் போகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே சைடில் திருப்பி விட்டுட்டு தள்ளி வச்சுட்டு அடுப்பு சிம்மில் இருக்கணும். நம்ம போட்ட மசாலாலாம் அந்த உள்பக்கம்லாம் ஓரளவுக்கு போயிடும். அப்படியே மிடில் கொண்டு போய் வச்சுட்டு அடுப்பை இப்போது ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருந்துச்சுன்னா அப்படியே ரோஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மெயினாக அதை லஞ்சு கொண்டு போகிறதுக்கு பாயில்டு எக்காக கொண்டு போனோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பசங்க அதை விரும்புகிறது இல்லை. அதனால் பசங்களுக்காக இதை அப்படியே பண்ணி விட்டுறது. பாயில் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டோம்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்றாங்க.